தகடூர் மண்ணில் கல்வியின் அடையாளமாகவும் கலைகளின் சங்கமமாகவும் திகழும் ஸ்ரீ விஜய் வித்யாஸ்ரம் பள்ளியில் தமிழின் தொன்மையையும் மாணவர்களின் திறமையையும் பறைசாற்றும் மாபெரும் செம்மொழி கலை திருவிழா விண்ணதிரும் கரவொலிகளுக்கிடையே அரங்கேறியது. விழாவின் முதல் நிகழ்வாக பள்ளியின் தலைவர் திரு DNC மணிவண்ணன் அவர்கள் தலைமை தாங்கி விழாவை சிறப்பித்தார். தாளாளர் திருமதி செல்வி மணிவண்ணன் அவர்கள் குத்து விளக்கேற்றி விழாவை தொடங்கி வைத்தார். பள்ளியின் துணை தலைவர் திரு தீபக் மணிவண்ணன், செயலாளர் திரு ராம்குமார், இயக்குநர்கள் திருமதி திவ்யா ராம்குமார் மற்றும் திருமதி ஸ்ரவந்தி தீபக் ஆகியோர் விழாவின் மணி மகுடங்களாக நின்று மாணவர்களின் கலை ஆர்வத்தை ஊக்கப்படுத்தினர். விழாவின் தொடக்கமே மெய்சிலிர்க்க வைத்தது. பம்பை மேளதாள இசையோடு துள்ளி குதித்த மாணவர்களின் ஆட்டம், மண்ணின் மனத்தை பரப்பிய கட்டைக்கால் ஊர்வலம், கம்பீரம் காட்டிய பொய்க்கால் குதிரை என தருமபுரி மாவட்டமே அதிரும் வகையில் களை கட்டியது. உழவனின் உன்னதத்தை போற்றும் விதமாக அரங்கேறிய பொங்கல் திருவிழா காட்சி பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது. கிராமிய கலைகளின் சிகரமான வில்லுப்பாட்டில் தொடங்கி தமிழகத்தின் மூவேந்தர்களான சேர, சோழ, பாண்டிய மற்றும் பல்லவ மன்னர்களின் வீரமும் கலை நுட்பங்களும் கண்முன்னே விரிந்தன. குரவையாட்டம், கும்மியாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், மயிலாட்டம், குடவோலை முறை, நாட்டுப்புற பாடல்கள், செம்மொழி மற்றும் திருக்குறள் பாடல்கள், சங்க புலவர்கள் அரங்கேற்றம், மாறுவேடம், பட்டிமன்றம், 10 மன்னர்களின் கம்பீரம், சேரன் செங்குட்டுவனின் வீர வரலாறு, நீதியின் சின்னமான மனுநீதி சோழனின் அறம், நேர்மையின் சிகரம் பொற்கை பாண்டியனின் கதை, தமிழுக்காக உயிர்நீத்த நந்திவர்மனின் தியாகம், பல்லவ வம்சம், கடையேழு வள்ளல்கள் என ஒவ்வொரு நாடகமும் வரலாற்றை மறு உருவாக்கம் செய்தன. அத்துடன் நாம் மறந்து போன கிராமிய நிகழ்வுகளான மாட்டு வண்டி பயணம், ரங்கராட்டினம், குதிரை வண்டி பயணம், அம்மிக்கள், ஆட்டுக்கள், உலக்கை, அரவைக்கள், பானை வனைதல் என பள்ளியே திருவிழா கோலம் பூண்டது. சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மேடையில் தோன்றி தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்த கலை கடலை தருமபுரியின் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த 5000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கண்டு வியந்தனர். மண் மனம் மாறாத கண் கவர் நிகழ்ச்சி, அதை கண்டோர் அனைவருமே மகிழ்ச்சி என்ற வாசகத்திற்கு இணங்க கல்வியோடு கலைகளையும் இரு கண்களாக போற்றி மகிழ்ச்சியை உண்டாக்கும் ஸ்ரீ விஜய் வித்யாஸ்ரம் பள்ளியின் இந்த நிகழ்வு தருமபுரி மாவட்ட வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நிகழ்வாக அமைந்தது.
திருவள்ளுவர். நான் 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவன். கோலம் செய்ய துங்கக்கடை முகத்து தூமணியே நீ எனக்கு முத்தை தருவத்தை திருநகை அத்தை கிரசத்தை சரவண முத்தை குருவித்து குருவரை எனவோ புத்தறிவு சிந்தனையும் உலகுக்கு ஊரா சொன்னவன் நான். எங்கள் வஞ்சி நாட்டில் நுழையும் பொழுதே மலைச்சாரல் வீசும் சிலப்பதிகார காவியம் பிறந்த மண் இது. வில்லை போன்று வளைந்து கொடுத்து பகைவர்களை வீழ்த்தும் வீரம் எங்கள் ரத்தத்தில் உண்டு.
ஒரு கல்லை கையில் எடுத்துவிட்டு இப்படி ஒன்றொன்றாக பிடிக்க வேண்டும். இரண்டாம் நிலை 2 கற்களை பிடிக்க வேண்டும். மூன்றாம் முறை விளையாடும் போது 3 கற்களை பிடிக்க வேண்டும். 5ஆம் முறை விளையாடும் போது சொக்குப்பிடி பிடிக்க வேண்டும். சப்போஸ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது இல்லைன்னா அங்கே போய் அந்த அக்காவோட விளையாடு. அந்த அக்காவோட கல் விளையாடு. ஒரு ஸ்டெப் இப்படி இருக்கு அப்படின்னு என் பேர் வந்து சின்னசாமி. மை சன் நேம் வந்து பிரினிஸ். செம்மொழி கலை திருவிழா வந்து சிறப்பாக விஜய் வித்யாலயாவில் வந்து விஜய் வித்யாசரம் நடைபெற்று கொண்டு இருக்குது. இதில் வந்து எல்லா விதமான ஆர்கானிக் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்குது. நாங்கள் பார்த்துக்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ மாட்டு வண்டி, அதுக்கப்புறம் வந்து குதிரை ரேஸு, அதுக்கப்புறம் சிறப்பாக எல்லாமே சிறப்பாக போயிட்டு இருக்குது சார். ரங்கராட்டனம் எல்லாம் சிறப்பாக போயிட்டு இருக்குது சார். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஓகே, நல்ல ஒரு திருவிழா மாதிரி பொங்கலை இப்போ செலிப்ரேட் பண்ண மாதிரி ஒரு சிறப்பாக இருக்குது. விஜய் வித்யாலயாவுக்கு மிக்க நன்றி. நான் டாக்டர் பவானி பிரீத்தி. இவங்க அபியூத் யூகேஜி படிக்கிறாங்க. இன்றைக்கி ஃபெஸ்டிவல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக எல்லாமே நல்லா வெல் ஆர்கனைஸ்டாக இருந்தது. குழந்தைங்களுக்கும் வந்து எப்படி நம்ம கல்ச்சர் எப்படி இருந்துச்சு, அதெல்லாம் எப்படி இருந்தது, பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க, பாரம்பரிய முறையில் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க, நல்லாவே அவங்க பார்த்து கற்றுக்கிட்டாங்க. ஸோ இது ரொம்பவே என்ஜாய் பண்ண பையன். இந்த ரைட்ஸு, இந்த எக்ஸ்ட்ரா இந்த ஃபீடு, இந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு எல்லாமே பார்த்து அவங்களுக்கு தெரியும் நம்ம கல்ச்சர் எப்படி இருந்தது அப்படிங்கிறது அவங்க கற்றுக்கிறது நல்லா இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ. பண்ணாங்க, சூப்பராக இருந்தது. ஸ்டால்லாம் நாங்களும் போட்டிருந்தோம். கல்ச்சர்னா தமிழ்நாட்டில் கல்ச்சர் எப்படி வரணும்னா தமிழில் இந்த ஜென்ரேஷனுக்கு பசங்க வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். யூஸ்ஃபுல்லாக நாங்களாம் எப்படி வாழ்ந்தோம் இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கிட்டே வந்தேன் பசங்களுக்கு. உண்மையிலே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. இவங்க 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. 8th இனியன் உதயன். வணக்கம், என்னோடய பேர் வந்து செந்தில்குமார், ஆசிரியராக இருக்கேன். என்னோடய சன் வந்து இங்கே 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. அவர் ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு அங்கே கிளாஸ் ரூமில் இருக்கார். எல்லாமே வந்து ஒரு மறைவை நோக்கி போகக்கூடிய சில விஷயங்கள்லாம் இங்கே கண்கூடாக செய்கிறாங்க. மண்பானை செய்கிறது எப்படின்னா அது நேரடியாக கண்ணுக்கு முன்னாடி செஞ்சு காட்டுறாங்க அவங்க. குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த வரலாற்றில் இருக்கக்கூடிய பேரரசர்கள் ஆகட்டும், இல்லை வந்து ஒரு
இப்போ அவையார்னா அந்த அந்த உருவத்தை கொண்டு வந்துட்டு அதற்கான புரிதலை வந்து நமக்கு ஏற்படுத்துகிறாங்க. எல்லாமே சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. நன்றி, தேங்க்யூ. என்னோடய பேர் பிரதீப். என் பையன் விஜய் வித்யாசத்தில் தான் படிக்கிறாரு. ஜூனியர் கேஜி ஏ செக்ஷன் படிக்கிறாங்க. இன்றைக்கி பேரண்ட்ஸ் மீட்டிங் சொன்னாங்க. ஸோ அதை பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ணி இப்போ பொங்கல் ஃபெஸ்டிவல் சொல்லிட்டு இங்கே கிரவுண்டில் ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது, கொஞ்சம் நல்லா இருக்குது. பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் ஆக்டிவிட்டி எனர்ஜெட்டிக்காக இருக்குது. இது ஒரு நல்ல விஷயந்தான் சார். அங்கே ஜெயின்ஃபீல்டு இருந்தது, கொலம்பஸ் இருந்தது, இந்த ஃபுட் ஸ்டால்லாம் போட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. எல்லாமே குழந்தைங்க ஃபன் பண்ணுறதுக்கு, ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எல்லாமே ஃபன்ஃபுல்லாக இருக்குது. ப்ரோக்ராம்ஸ் ஈவெண்ட்டும் நடத்திட்டு இருக்காங்க. அதுவும் எல்லாமே நல்லா ஒரு என்டர்டெய்னராக தான் இருக்குது. நல்லா பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க.